இந்த எஃப்ஐஆரை வெளியிடுவதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? திஸ் இஸ் இன் ரைட்டிங். என்னென்ன இவங்க புத்தியை பாருங்கள். பத்திரிகையாளர் வேலை செய்கிறான். இந்த பத்திரிகையாளர்கள் இதை எடுக்கும்போது அத்தனை பேரும் எடுக்கும் வகையில் தான் அந்த எஃப்ஐஆர் அவைலபிளாக இருந்துச்சு. அதை வெளியிடுறதுக்கு பணம் எவன் கொடுப்பான்? ஃபஸ்ட்டு திமிருத்தனமான கேள்வி தானே இது. நான் எஃப்ஐஆரை வெளியிடலன்னு சொல்கிறேன். எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னு கேட்டால் பேங்க் அக்கௌண்ட் எங்கெங்கே வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கேட்பது நீங்கள் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக விசாரிக்கிறீங்களா, இல்லை பத்திரிகையாளர்களை மிரட்டுறதுக்காக நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்களான்ற சந்தேகம் எழுதா இல்லையா? எவ்வளவு சொத்துகள் இருக்கின்றன, திருமணமாகிவிட்டது. இதுக்கும் எஃப்ஐஆர் லீக்குக்கும் என்ன? எத்தனை மனைவிகள் இன்னைக்கு ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு. எஃப்ஐஆரை பரவிட்ட ஜேர்னலிஸ்ட்டுங்க மேல குற்றம் சாட்டுங்க, அவங்கள பிடிங்கன்னு சொல்லல, யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த யாரில் போலீஸ் இல்லாம ஜேர்னலிஸ்ட்ன்றவங்கள ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்க முயற்சி பண்றேன். என்னன்னா, இதை இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பயன்படுத்தி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட காவல்துறை அதிகாரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதான் நான் இப்போ சொல்ல வரும். பத்திரிகையாளர் போன்களை பறிமுதல் செய்தவர்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு உத்தரவு போட்டுனா முடிஞ்சிச்சு. சீஸ் பண்ண அவன் போன்ட்டு சொன்ன அதிகாரி மாட்டார், சீஸ் பண்ணவர் தான் மாட்டுவார். ஸோ இப்போ இந்த சீசிங் விஷயத்துக்கும் இந்த டிஎஸ்பி ராகவேந்திர ரவி அவர்களுடைய நான் பதவி விலகிறேன்னு சொல்றதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன். இப்போ அந்த அக்யூஸ்டுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்த காரோட வண்டியோட அட்ரஸ் வச்சு போய் பார்க்கும்போது நாங்கள் வித்துட்டோம்னு எல்லாரும் சொல்றாங்களாம். ஸோ அந்த யார் அந்த நபர்கள், யார் சார்கள்? அப்படி சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க, சொன்னபடி சொல்லுங்க. யார் அந்த சார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கு. எவ்வளோ அப்சர்டாக இருக்குங்க. ஒரு நாடு பங்களாதேஷ்லேருந்து அஃபென்ஸ் பண்ணின 75 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலன்ட்டு ஒரு நாடு சொல்லலாமா? அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? பத்திரிகாரன் எல்லாம் எங்கே போகிறான், யார் கூட பேசுகிறான், என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு பத்திரிகாரன் பின்னாடி சுற்றுறீங்க. இன்னொரு அந்நிய நாட்டுக்காரன் 75 பேர் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? அதிகாரிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக இந்த நம்பரே கரெக்ட் இல்லை, 80-90 கூட இருக்கும் என்று சொல்லுங்கள். சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் கப்பால் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். இதற்கு நம்முடன் சவுக்கு மீடியா நெட்வொர்க்கோட சிஇஓ திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. சார் இப்போ நீங்கள் டாபிக்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, சொல்லிடுறேன். நான் இங்கே நம்மக்கிட்ட ஃப்ரீலான்ஸாக லியோ அவர்கள் திருமணத்திற்காக விடுப்பில் சென்றிருக்கிறான்னு அறிவிச்சிருந்தோம். அவர் லியோ விடுப்பிலிருந்து வரும் வரை திரு பிரிட்டோ என்பவர் நம்மோடு வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு தற்காலிகமாக 10 நாள் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். நேற்று ஷூட்டிங் முடிந்து சென்ற பிறகு அவர் சென்னை மாநகர காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. என்ன வழக்கு என்னன்றது விவரம் தெரியல. 4 நாள் நம்ம ஷோவில் உட்கார்ந்ததுனால வழக்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் வழக்கு போட்டால் முதலில் 3 பேர் மீதும் வழக்குகள் வந்திருக்கும். அதனால் என்ன வழக்குன்னு டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. இந்த விவரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு சார், அதோட அடுத்தடுத்த கட்ட அப்டேட்டு தான். அந்த வழக்கை தமிழக போலீஸ்கிட்ட இருந்து வாங்கி எஸ்ஐடி அப்படின்ற ஒரு குழு கிட்ட நீதிமன்றம் கொடுக்குது. 3 பெண் ஐபிஎஸ்கள் அதுக்கு நியமிக்கப்படுறாங்க. அந்த டைம்லேயே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இது பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி ராகவேந்திர ராஜா அப்படின்றவர் தன்னால் இதை விசாரிக்க முடியலை அப்படின்ற மாதிரி ஏதோ சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ப்ளஸ் என்னை விடுவீங்கன்னு சொல்லியிருக்காரா, ராஜினாமா பண்ணியிருக்காரா, இந்த தகவல்லாம் எனக்கு தெரியல. இது என்னது சார் ஆக்சுவலாக? நான் சொல்கிறேன். அவர் பேர் ராகவேந்திர ராஜா இல்லை, ராகவேந்திர ரவி. சரிங்களா? இப்போது தான் நம்ம இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்முறை சம்பந்தமான விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய அங்கம் வகித்த ராகவேந்திரா ரவி என்ற சைபர் கிரைம் டிஎஸ்பி நீங்கள் சொல்வது போலவே விலகி இருக்கிறாரா, என்னை எஸ்ஐடிலேருந்து ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரா, இல்லை நான் வேலை விட்டால் போகிறேன் பஸ் ஆள விடுங்கன்னு சொல்கிறாரா என்று தெளிவாக தெரியவில்லை. இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர் பார்க்கும்பொழுது, அவரோட புகைப்படத்தை பார்க்கும்பொழுது அவர் குரூப் 1 நேரடி டிஎஸ்பியாக நியமனம் பெற்றவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட் அசைன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு யங் ஆஃபீஸர்ஸை இந்த மாதிரியான ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போட்டாங்கன்னா அதை ஒரு 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 பெருமையோடு இதில் வேலை செய்வார்கள். ஏன்னா கெரியரில் பிகினிங்கில் வரக்கூடிய கேஸுன்றதுனால மிகவும் தீவிரமாக அதில் அந்த அதிகாரிகள் அதை பங்கெடுத்து ஒரு கெரியரில் பிகினிங்கில் வரதுனால இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் நம்மளோட திறமையை அப்படின்றதுக்காக இது மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு பணி செய்வார்கள். அப்படி இருக்கையில் இங்கேருந்து ஒரு விலகி இருக்கிறார் என்பது வியப்பை அளிக்கிறது. ஏன் விலகி இருக்கிறார் என்ற தகவல்கள் நமக்கு இதுவரை வரவில்லை. ஆனால் ஏன் விலகி இருக்கிறார் என்பதை என்னால் ஓரளவுக்கு
ஊகிக்க முடிகிறதுனா இந்த விசாரணைக்கு சென்ற பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது அவர்கள் சொன்ன விஷயத்திலிருந்து அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்குள்ளேயே போல எஃப்ஐஆர் தொடர்பான அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்று சொல்லி விசாரித்து கொண்டிருக்கிறார்களே அது தொடர்பான விஷயங்களில் மட்டும் அதில் சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்களிடம் பேசினேன். திரு ராகவேந்திர ரவி அவர்கள் சைபர் கிரைம் டிஎஸ்பி என்பதால் அவருக்கும் இந்த பணி எஃப்ஐஆர் லீக்கேஜ் தொடர்பான பணி தானே ஒதுக்கப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னா அந்த செக்ஷுவல் அசால்ட்டில் உமன் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அதை ப்ரோவ் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துருப்பாங்க. இந்த சைபர் கிரைமில் தான் பல மாவட்டங்களிலிருந்து சைபர் கிரைமில் நிபுணர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் என்று நான் கேள்விப்படுகிறேன். கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமில் அந்தந்த மாவட்டங்களில் சைபர் கிரைமில் வேலை செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் டிஎஸ்பிக்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்டு நேற்று நம்ம கோடிட்டு காட்டி நீங்கள் தான் அதை சொன்னீங்க. அதாவது என்னென்னவென்றால் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியானதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு, வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதோடு 25 லட்சம் ரூபாயை அவர்களிடமிருந்து வசூல் செய்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது. இதனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இதெல்லாம் வந்து யாராவது ஜேர்னலிஸ்ட் தான் இந்த வேலையை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து வேப்பா நீ கட்டு 25 லட்ச ரூபாய் அப்படி என்று சொல்லிவிட்டு காவல்துறையினர் தங்கள் மீதான பழியிலிருந்து அல்லது குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தீங்க. நேற்று விசாரணைக்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு சென்றிருந்த 2 சில பத்திரிகையாளர்களிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். 27 ஜனவரி அன்று இரவு 8 மணிக்கு, 27 ஜனவரி மதியம் 2 மணிக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். நேற்று நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம். உச்சநீதிமன்றம் வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பக்கூடாது என்று தெளிவாக ஒரு உத்தரவை இந்த வாரம்தான் பிறப்பித்திருக்கிறது. இவங்க இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு வாங்க, நைட்டு 8 மணிக்கு அந்த சம்மன் அனுப்புகிறாங்க. பத்திரிகையாளர்கள் அது திருப்பி அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு, சார் இது இன்றைக்கி மதியம் வரணுன்ட்டு இப்போ அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அதை அந்த 27 28ன்னு திருத்தி இப்போ பாருங்கள் அப்படின்னோடனே 28 மதியம் 2 மணிக்கு மறுநாள் 2 மணிக்கு வாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க. போயிட்டு விசாரணை ரொம்ப நார்மலாக தான் நடந்திருக்கு. அந்த கேள்விகளை சொல்லிடுறேன். ஒரு 60 கேள்விகளை கொடுத்துருக்கிறார்கள். அந்த 60 கேள்விகளில் முக்கியமான கேள்வி எதுன்னா, இந்த எஃப்ஐஆரை வெளியிடுவதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? திஸ் இஸ் இன் ரைட்டிங். என்னென்ன இவங்க புத்தியை பாருங்கள். பத்திரிகாரன் வேலை செய்கிறான். இந்த எஃப்ஐஆரை இந்த பத்திரிகையாளர்கள் இதை எடுக்கும்போது அத்தனை பேரும் எடுக்கும் வகையில் தான் அந்த எஃப்ஐஆர் அவைலபிளாக இருந்துச்சு. கரெக்டா? அது வெளியிடுறதுக்கு பணம் எவன் கொடுப்பான்? ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி போட்டேன்னா வரப்போகுது எஃப்ஐஆர், நான் இதுக்கு உனக்கு பணம் தரணும். அப்போ இது என்ன? அப்போ இது திமிருத்தனமான கேள்வி தானே இது. உங்கள் மைண்ட் செட் எப்படி வேலை செய்து பாருங்கள். எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு, பணம் எதுக்கு வாங்கணும்? சிசிடிஎன்எஸில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் என்பது பப்ளிக் டாக்குமெண்ட். அதுக்கு தானே சிசிடிஎன்எஸ் இருக்குது. எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? உங்களுக்கு எத்தனை பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள்? ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு 100 பேர் இருப்பான். உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? மேக்ஸிமம் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜேர்னலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ஒட்டித்தனமாக இருப்பாங்க. இன்னொன்று, நிரந்தரமாக கவர்மெண்ட் மாதிரி போய் இதில் ஜாயின் பண்ணேன்னா 40 வருஷம் இதில் வேலை செஞ்சுட்டு யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நாளைக்கு டெக்கன் கானிக்கல், அடுத்த நாள் டிடி நெக்ஸ்ட்டு, அடுத்த நாள் ஹிண்டோ, இல்லைனா அடுத்து சில பேர் மைக்ரேட் ஆகி வீடியோவுக்கு சென்று விடுவார்கள். இந்த தொலைக்காட்சியில் பிரபலமாக இருக்கக்கூடிய திரு கார்த்திகை செல்வன் எல்லாம் நக்கீரனில் பல ஆண்டு காலம் செலிப்ரேட்டட் ரிப்போர்ட்டடாக பணியாற்றியவர். அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் இன்றைக்கி ஒரு எடிட்டர் இன் சீஃபாக நியூஸ் 18ல் இருக்கிறார். இது மாதிரி போய்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களே எத்தனை சேனலில் மாறி இருக்கீங்க? வாரம் மாறுவீங்களா? மாதமா? இப்படி பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க? உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்? உங்களுக்கு எத்தனை வங்கி கணக்குகள்? எவ்வளவு சொத்துகள் இருக்கின்றன? திருமணமாகிவிட்டதா? இதுக்கும் எஃப்ஐஆர் லீக்குக்கும் என்ன? எத்தனை மனைவிகள்? இன்னைக்கு ஹிண்டுவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நேற்று நம்ம சொன்னோம்ல, மனைவிகள் அதில் ப்ராக்கெட்டில் போட்டு இன்க்ளூடிங் ஹவ் மெனி ஒய்ஃப்ஸ்ன்றது ஹிண்டுவில். இல்லை, இது புரியலை. நம்ம இந்திய சட்டப்படி ஒரு ஒய்ஃப் தானே இருக்க முடியும். மேபி முஸ்லிம்ஸ் அரகன்ஸு இருக்கட்டுங்க. இன் வாட் வே இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் கேஸ்?
நீங்கள் ஞானசேகரனில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். அப்போ 3 மாடி வச்சுக்கிறியாம என்ன ஜேர்னலிஸ்ட் எது கேட்குற? அண்டு ஒரு டெபுட்டி கமிஷனர் ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை நாங்கள் பறிமுதல் செய்ய போகிறோம் என்பதை அந்த பத்திரிகையாளருக்கு தகவல் சொல்லவில்லை. ஜென்ரலாக விசாரிக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது நீங்கள் எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்க, எஃப்ஐஆர் எதுக்கு டவுன்லோட் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு கேள்வி. மேடம் நான் க்ரைம் ரிப்போர்ட்டரு, ஒரு மேட்ரு கவர் பண்ணுறேன்னா எடிட்ரு ஒழுங்காக போட்டியா, எதை வச்சு நீ இதை சொல்கிற, ஏன்னா நாங்கள் பிரிண்ட்டு எதாவது தப்பாச்சுன்னா, அதுவும் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்ஸ் விஷயத்தில் டீட்டெயில்ஸு தப்பாச்சுன்னா சிக்கலாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த எடிட்ரு 100 கேள்வி கேட்பார், கரெக்டாக இருக்கான்னு. அதற்காக நான் டவுன்லோட் செய்தேன். ஆனால் நான் டவுன்லோட் செய்த பிறகு இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் தொடர்பாக 3 ஸ்டோரிஸ் நாங்கள் போட்டிருக்கோம். 3 ஸ்டோரிஸையும் அந்த பேப்பரையும் கொண்டு போகிறாரு. 3 ஸ்டோரிஸையும் பாருங்கள். மாணவியோட அடையாளம் வெளியிடும் வகையில் நாங்கள் எந்த தகவலையும் பதிவு செய்யவில்லை. பிரிண்டில் ரெஸ்பான்சிபிள் ரிப்போர்ட்டர்ஸ். மறுநாள் எஃப்ஐஆரில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் அப்படின்னு டிவியில் காலையிலேருந்து ஓடிட்டு இருந்துச்சு. நான் இல்லை, இப்போ பார்த்துருப்பீங்களா, அதிர்ச்சி தகவல்கள் என்று ஏராளமான விவரங்கள் எல்லாம் வந்திருந்தன. எங்களோட வேலை நியூஸு. அண்ட் நாங்கள் நியூஸ் வெளியிடுவதன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுக்குற வேலையை தான் நாங்கள் செஞ்சோம். அந்த மாணவி, அவன் அந்த அக்யூஸ்டு மிரட்டுறான் இல்லையா, அவள் தான் டீட்டெயில் எல்லாம் இங்கே அனுப்பிச்சிடுவேன் அங்கே அனுப்பிச்சிடுவேன் மிரட்டும்போது அந்த மாணவி துணிச்சலாக வந்து புகார் அளித்திருக்கிறாருன்றதான் எங்கள் ஸ்டோரியோட பாட்டம் லைன்னு. அப்போ நாங்கள் எப்படிங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் போங்க, நீங்கள் ஒரு மாதம் கழித்து கோர்ட்டில் போட்டு ஃபோனை வாங்கிக்கோங்க. பகீருங்குது உங்களுக்கு. என்ன காரணம்னா, நம்ம நேற்று ஓரளவுக்கு பேசினோம், ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்களோட சோர்ஸஸ் தான் காடு. அதுவும் க்ரைம் பீட்டு பார்க்குறவங்களுக்கு சோர்ஸஸ் இல்லைன்னா அவங்க பொழப்பே போச்சு. ஏட்டையால் ஆரம்பித்து உச்சபட்ச அதிகாரி வரை பேசுவார்கள். சரிங்களா? இன்னும் உச்சபட்ச அதிகாரி, உயர் அதிகாரிகள்லாம் முக்கியமான பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட்டை கொஞ்சம் நல்லா போடுப்பா இப்படிலாம் சொல்வது வழக்கம். இன்னொன்று, அந்த ஜேர்னலிஸ்ட்டு இது சம்மந்தமாக அந்த பிஆர்ஓட்ட ரிமார்க்ஸ் கேட்டிருக்காரு. சார் வாட் இஸ் யுவர் ரிமார்க்ஸ் எல்லாம் கேட்டு போட்டிருக்காரு. சார் அது அவர் வந்து, சார் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன இருக்கோ அதை போடுங்க, இது சென்சிட்டிவ் கேஸ், பெருசுப்படுத்தாதீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸை ஒட்டி தான் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதில் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை ஒரு புறம் வைத்து விட்டு பார்த்தால், இதில் இந்த வழக்கு விவரங்களை வெளியிட்டு வழக்கின் வழக்கு நீதிமன்ற விசாரணையில் ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பேசியது யாருன்னா மாநகர ஆணையர் தான் பேசியிருக்கார். இதைத்தான் உயர்நீதிமன்றம் கண்டித்தது. இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்ட் கமென்ஸ்டு. அவன் ஒருத்தன் தான் அக்யூஸ்டு. ஃப்ளைட்டு மோடில் பேசினான். இந்த டீட்டெயிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அவன் உண்மையிலே பேசினாலும் ஃப்ளைட்டு மோடில் பேசினான்னு நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். ஏன் சார் அதை வெளில சொல்கிறீங்க? இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். யூ சப்மிட் யூர் எவிடன்ஸ் இன் கோர்ட். இப்படி தான் இருக்கணும். இதைத்தான் உயர்நீதிமன்றம் கண்டித்தது இல்லைங்களா? எப்படி முடிவு பண்ணார் அந்த அதிகாரி? ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு? இப்படி தான் போனார்கள். ஆனால் இங்கே ரிவர்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் ஏன் பார்க்கிறேன் என்றால், நேற்றே சொன்னேன், தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டோட மொபைல் ஃபோன், அதாவது ஜேர்னலிஸ்டோட மொபைல் ஃபோன்ன்றது புனிதம். ஓகேங்களா? அண்ட் போலீஸ்க்கு போகும்போது நீங்கள் அந்த மொபைல் ஃபோனில் சில விவரங்களை டெலீட் செய்துவிட்டு போனால்தான் அது அஃபென்ஸ் ஆகும். அதை சொல்லிடுறேன். பழைய இந்திய தண்டனை சட்டத்தின்படி 201ன்னு நினைக்கிறேன், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு இதாகும். இப்போ போலீஸ் என்னோட விசாரணை கேட்குறாங்க, இது சம்மந்தமாக கேட்கிறார்கள் என்றால் உடனடியாக இங்கே அந்த ஃபோனை கொடுக்கும்போது ஆசிட்டிஸ் தான் கொடுக்கணும். இங்கே டெலீட் பண்ணிட்டு கொடுத்தீங்கனாலே டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்ன்றது வந்துடும். சரிங்களா? அப்போ எதையுமே டெலீட் பண்ணாமல் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு இதை மட்டுமா வாட்ஸ்அப்பில் காவல்துறை பார்ப்பாங்க? நான் சொன்னது போல் அந்த டிசி ஸ்னேகப்பிரியா என்பவர் உங்கள் சோர்ஸஸை தெரிஞ்சுக்கணுன்ட்டு நேரடியாகவே அந்த ஜேர்னலிஸ்ட்கிட்ட சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். எதுக்கு மேடம் எங்கள் சோர்ஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டோன்னே, இல்லை இது சம்மந்தமான சோர்ஸஸ். மேடம் இது சம்மந்தமாக சோர்ஸே தேவையில்லை மேடம், கமிஷனரே பேசிட்டார். அண்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. அண்டு எஃப்ஐஆர் கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, நான் டவுன்லோட் பண்ணேன். அதில் எதை ரிப்போர்ட் பண்ணுன்றதை போட்டுட்டேன். கமிஷனர் சொன்ன டீட்டெயில்ஸை கோர்ட்டு போட்டாச்சு. இதில் சோர்ஸஸ் எதுக்கு? அவங்க யூஸ் பண்ண வேர்டு, உங்கள் சோர்ஸஸை தெரிஞ்சுக்கணும்.
அப்படின்னு சொன்ன உடனே மாலதி, நீங்களும் காவல்துறை விசாரணை அட்டன் பண்ணியிருக்கீங்க. கள்ளக்குறிச்சி இந்த கலவரம் நடந்ததில் ஒரு மாணவி தற்கொலை, அதை ஒட்டிய கலவரம், உங்கள்கிட்ட என்னம்மா கேட்டாங்க? நீங்கள் அந்த செய்தி போட்டிங்களா? நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ஆமாம், எல்லா சேனல் ஒரு வழக்கறிஞரே யாரையோ பேட்டி எடுத்ததுக்காக, வழக்கறிஞர் ரத்னம், வழக்கறிஞர் ரத்னம் அவர்களை பேட்டி எடுத்ததுக்காக நம்மளை வந்து இந்த மாதிரி எனக்கு சம்மன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து கோர்ட்டே சொல்லியிருந்ததுனால அந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னா ட்ரையல் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. நான் ட்ரையல் பண்ணல. மீடியா ட்ரையல் நடத்துனீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் வழக்கறிஞரை நேர்காணல் செய்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? உங்கள் மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணாங்க. மொபைல் ஃபோனில் உங்கள் கொஸ்டின் உங்களுக்கு வந்து 10-50 கொஸ்டினாக கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்களா? அதெல்லாம் இதுதான் விசாரிக்க வேண்டும். ஓகேங்களா? அதுவும் வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு நடந்த விசாரணை. அதுவும் எஸ்ஐடி, கள்ளக்குறிச்சியில் விசாரணை பண்ணுறதும் கிரைம் பிரான்ச் சிஐடியோட எஸ்ஐடி. தட் இஸ் ஓகே. இப்போ உங்களுக்கு நடந்துச்சுல்ல, ஏன் போட்டிங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ரத்னம் எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தாருங்க, நான் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா? வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கல. இந்த விசாரணை ஓகே, உங்கள் சோர்ஸஸை தெரிஞ்சுக்கணும். நான் எளிதாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் கூட சரிதான்னு நினைக்கிறேன். என்னென்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ஐஆரை பரவ விட்டது யாருன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரிக்கியானதுன்னு நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். இதை போலீஸா ஜேர்னலிஸ்டா அப்படின்றத முடிவு பண்ணுறது சம்மந்தமாக எஃப்ஐஆரை நான் டவுன்லோட் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன்னு வைங்களேன், நான் தான் உங்களோட சோர்ஸு. நீங்கள் இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் சோஷியல் மீடியாவில் போடுறீங்கன்னு வைங்களேன், இது தப்பு. ஒருவேளை நான் டவுன்லோட் பண்ணி ஓடிபி போட்டு இதை வந்து மற்ற ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாற்றிட்டு, இல்லை அது சொல்லாமல் இதை நான் தகவலை மட்டும் பயன்படுத்தியிருந்தேன்னு வைங்களேன், இது ஒரு நியூஸு. ஸோ இது எதை அவங்க கோர்ட் எதிர்பார்க்குது, போலீஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, எதுவுமே தெரில. கிட்டத்தட்ட என்னுடைய வேலையையே கேள்வி கேட்குறதுனால இதை வந்து எப்படி அணுகிறதுன்னு புரியலை. நான் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் சொன்னது போல் சோஷியல் மீடியாவில் அந்த மாணவியின் விவரங்கள் அதுதான் அஃபென்ஸுங்க. இதை பற்றி க்ரைம் ரிப்போர்ட் பண்ணது அஃபென்ஸ் இல்லை. ஆனால் இதை நீங்கள் விசாரிக்கணுன்றதையும் நான் ஒத்துக்கிறேன், சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நீங்கள் யார் மேலே எடுக்கணும்? அந்த எஃப்ஐஆரை போட்டு ஆக்சசிபிளாக வைத்த கோட்டூர்புரம் காவல்துறையினர் மீது முதல் நடவடிக்கையா இல்லையா? நேற்று நம்ம நிகழ்ச்சியில் கோட்டூர்புரம் லிமிட்டுக்கு பொறுப்பான ஏசியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க இருக்கக்கூடியவர்களின் மொபைல் ஃபோன்களை பறிமுதல் செய்தீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு பதிலாக யார் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா, டிடி நெக்ஸ்டா, டெக்கான் கிரானிக்கலா, இந்தியன் எக்ஸ்பிரஸா, ஹிந்துவா, வாங்க எல்லோரும் ஃபோனை கொடுங்க. இதுக்கு எது எண்டு? இப்போ சென்னையில் மொத்தமாக சேர்த்து டிவி விஷுவல், இன்னொன்று பிரிண்ட்டை விட விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சோர்ஸு தான் கடவுள். அவங்க பிரேக்கிங் பண்ணணும். போலீஸ்லேருந்து ஏட்டையாவோ ஐஏஎஸ்லேருந்தோ யாரோ தகவல் சொல்லுவார்கள், இந்த மாதிரிப்பா சார் என்ன சார் இது மாதிரி இதில் தந்தியில் ஓடுது சார், எங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க சார், இது நடக்குமா சார், என்ன சார் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இது சிக்கல் என்ன ஆகுனா, க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட சோர்ஸஸ் பேசுகிறத நிறுத்திடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஜேர்னலிஸ்டோட அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயல் ஒன்று. இரண்டாவது, அடிப்படை உரிமைகள்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட ப்ரைவசி போயிடும். 100 ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தினோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அது போச்சுன்னா ஏன் அதில் இப்போ சிக்கல் உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை ஏன் ஏற்படுகின்றனால இது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்பதால் இது பேசப்படுகிறது. இப்போது இந்த டிஎஸ்பியோட விலகலுக்கு வருவோம். இப்போது பொள்ளாச்சி வழக்குலேயே இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு போலீஸு தான் குற்றம் சாட்டப்பட்டாங்க, அவங்க தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து உச்சநீதிமன்றம் வந்து எஃப்ஐஆரை பரவ விட்ட ஜேர்னலிஸ்ட்டுங்க மேலே குற்றம் சாட்டுங்க, அவங்கள பிடிங்கன்னு சொல்லலை, யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த யாரில் போலீஸ் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட்டுன்றவங்கள ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்க முயற்சி பண்ணுறேன். என்னன்னா, இதை இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பயன்படுத்தி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட காவல்துறை அதிகாரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். விசாரிக்கணும், யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்றதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. ஆனால் இந்த நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்தி ஜேர்னலிஸ்ட்டுகளை மிரட்டுவதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஜேர்னலிஸ்ட்டுகளோட மொபைல் ஃபோனை புடுங்கி வச்சுக்கிட்டு அனுப்பும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகக்கூடிய சமயத்தில் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகளும் மூத்த பத்திரிகையாளர்களும் தமிழக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக முறையிட இருக்கிறார்கள். நம்ம தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது முறையிட்டிருப்பார்கள். காவல்துறையும் ஒரு சர்க்கம்ஸ்பெக்டாக நடந்துக்கணும், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர்.
போக்சோ கேஸு எஃப்ஐஆர் யாரும் பார்க்கக்கூடாது, செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸு எஃப்ஐஆர் யாரும் பார்க்கக்கூடாது. இது ஃபண்டமெண்டல். கிரைம் ரெக்கார்டு பியூரோ தானே இதுக்கு பொறுப்பு. எங்கே தானே சரி பண்ணணும். கிளிச்சு சரியாக போட்டலன்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. அப்புறம் இது வெளியாகிறதுக்கு காரணமானவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்று திரு அருண் அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது ஒய் ஷுட் ஐ டேக் ஆக்ஷன் இன் ஆன் மை டீம்னு சொன்னார். நினைவு இருக்கா? ப்ரெஸ் மீட்டில் இருக்குது. நான் ஏன் ஆக்ஷன் எடுக்கணும்? அப்போது நீங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க, எங்கள் ஆளுங்க மேலே நான் ஆக்ஷன் எடுக்கணும்னா ஜேர்னலிஸ்ட் மேலே ஆக்ஷன் எடுக்குது. இதை பயன்படுத்திக்கிறீங்க. இதை ஒட்டி தான் இந்த டிஎஸ்பியோட விலகலையும் நான் பார்க்கணும். ஏன்னா இவர் சைபர் கிரைம் டிஎஸ்பி என்பதால் அதை ஒட்டி தான் இருக்க வேண்டும் என்றும் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு நன்கு விவரம் அறிந்த காவல்துறை அதிகாரிக்கு இது தெரியும். இன்றைக்கி சொல்லுவார், மூத்த அதிகாரிகள் யாரோ இன்ஸ்ட்ரக்டர் சும்மா சீஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இதனால் உச்சநீதிமன்றம் போகும்போது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். எப்படி எஃப்ஐஆர் லீக்குக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதோ அதே போல் பத்திரிகையாளர் ஃபோன்களை பறிமுதல் செய்தவர்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு. சீஸ் பண்ண அவன் ஃபோனுன்ட்டு சொன்ன அதிகாரி மாட்டார், சீஸ் பண்ணவர் தான் மாட்டுவார். ஸோ இப்போ இந்த சீசிங் விஷயத்துக்கும் இந்த டிஎஸ்பி ராகவேந்திர ரவி அவர்களுடைய நான் பதவி விலகிறேன்னு சொல்றதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். ஏன்னா ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர், நான் தான் சொன்னேன்ல, குரூப் ஒன் ஆஃபீஸர். பொதுவாக சார் உயர் அதிகாரிகள் ஏதாவது பணி கொடுக்கும்போது தங்களால் செய்ய முடியல அப்படின்னா விடுப்பில் போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரைட்டு. இவர் என்னை எஸ்ஐடிலேருந்து ரிலீவ் பண்ணுங்கன்ட்டு, அதான் எனக்கு அது ராஜினாமா பண்ணிட்டாரா இல்லை எஸ்ஐடிலேருந்து என்னை ரிலீவ் பண்ணி ஒரிஜினலாக நான் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அங்கே என்ன அனுப்புங்கன்னு கேட்டாரா, அல்லது எனக்கு போலீஸ் வேலையே வேணாம் பாஸ் என்ன உடுபாஸ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போயிடாரன்ற விவரங்கள் தெரியல. ஏன்னா கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷூட் பண்ணுற இந்த நேரத்தில் பணியை ராஜினாமா செய்தார்னு ஒரு மீடியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்டு விலகினார், எஸ்ஐடிலேருந்து விலகினார்னு வந்திருக்கு, தெரியல. பட் சம் டிஸ்டர்பன்ஸ். அப்போ ஒரு அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட டிஎஸ்பி அந்த இந்த எஸ்ஐடி எனக்கு வேண்டாம்னு நினச்சாருன்னா சார் என்ன போடாதீங்கன்னு சொன்னால் போட்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் டிஎஸ்பிஸ். வர்றாரு, வேலை செய்கிறாரு, பத்திரிகையாளர்களெல்லாம் பறிக்கிறாங்க, அது சிக்கலாகுது. பத்திரிகையாளர் மன்றங்கள் நீதிமன்றத்தை அணுக தொடங்கிவிட்டன. இது இன்றைக்கி மீடியாலேயும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் கண்டனம் பதிவாகி இருக்கிறது. அண்டு இவர்களிடம் கேட்ட கேள்விகள் ஹிந்துவில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிடுச்சு. எத்தனை ஒய்ஃப்லாம் கேட்குறாங்க அப்படின்றது ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அப்போ இப்படியெல்லாம் இவர்களை மிரட்டி விசாரிங்கள் என்று இவருக்கு ஒரு உயரதிகாரி தான் உத்தரவு போட்டிருப்பார். எதுக்கு நமக்கு பிரச்சனை என்ன, விடுங்க பாஸ்ன்ட்டு அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ இது ரெண்டும் தொடர்பான விஷயங்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். கூடுதலாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்று முறையிட்ட போது அவங்க மேட்டர் இஸ் பெண்டிங் வித் தி சுப்ரீம் கோர்ட்டு, உங்களுக்கு இது தொடர்பான சிக்கல் எழுந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அண்டு சில ஜேர்னலிஸ்டோட மொபைல் ஃபோன் ஆல்ரெடி சீஸ்டு, மீதி பேருக்கு வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஃபார்ச்சுனேட்லி இப்போயாவது இவங்களுக்கு புத்தி வந்துச்சுன்னு எனக்கு சந்தோஷம். இந்த பத்திரிகையாளர்களுக்கு கேஸ் பெண்டிங் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் டிஜிபி சாரை மீட் பண்ண போகிறாங்கன்னா இது அவங்களுக்கு எந்த வகையில் பயன் பெறுவாங்க? பியூட்டிஃபுல் கொஸ்டின். எந்த வகையில் பயன்படும்னா, உச்சநீதிமன்றம் எஃப்ஐஆர் கசிய காரணமானவர்களை கண்டறிந்து தண்டிக்கணும், விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இப்போது நான் அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ண ஜேர்னலிஸ்ட்டு நான், ஓகேவா? நீங்கள் என்னை அழைக்கலாம், விசாரணை செய்யலாம். நீங்கள் யார் யாருக்கு இதை ஃபார்வர்ட் செய்தீங்கன்னு போலீஸ் என்கிட்ட கேட்பாங்க. நான் என்னோடய 2 ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறார், ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறார். ஃபார்வர்ட் பண்ணேன். வேறு யாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்களா? இல்லை, நான் வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணல. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் ஒப்படைக்கணும்னு நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம், ஓகேவா? இது சிஆர்பிஸில் எதுனா பிஎன்எஸ்ல இப்போ ப்ரொவிஷன் இருக்குது, நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம், ஃபோனை கொடுங்க சார் அப்படின்ட்டு. நான் அது சம்பந்தமான விஷயத்தை தவிர்த்து விட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் அதில் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே, அந்த ஏரியாவை தவிர்த்து 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த எஃப்ஐஆர் சம்பந்தமான விஷயத்தை தவிர்த்து விட்டு எனக்கு அந்தரங்கமான விஷயங்கள், புகைப்படங்கள், என்னோட அதர் சோர்சஸ், இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு என் ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இது ஃபேராக இருக்கா? ஏன்னா அதே கமிஷன் ஆஃபீஸில் 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கலாம். இதுதான் ப்ராப்பர். நீங்கள் உங்கள் ஃபோனை நோட்டீஸ் பண்ணுங்கன்ட்டு எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி நீங்கள் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் ப்ராப்பர். விசாரிக்கவான வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த மாதம் ஃபோனை தரேன் அப்படின்ட்டுலாம், இல்லைனா கோர்ட்டில் போய் போட்டு ஃபோனை வாங்கிக்கன்னு சொல்கிறதுலாம் சரியல்ல. இன்னொன்று, சிசிடிஎன்எஸில் போய் நீ ஏன் டவுன்லோட் பண்ண? டெல்லி ஹைகோர்ட்டோட உத்தரவின்படி நீ சோர்ஸஸை சொல்லி ஆகணுன்றது தெரியுமா? உங்களுக்குன்னு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ உங்களோட இது போலீஸ் விசாரணையோட நோக்கம் எஃப்ஐஆர் லீக் ஆனதுன்னா நீங்கள் தான் ஜேர்னலிஸ்ட்டு, உங்களுக்கு சம்மன் பண்ணியிருக்கேன், நான் தான் போலீஸ் ஆஃபீஸர்னால்
இந்த பாருங்கம்மா, நாங்கள் வந்து உங்களை இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது சம்மந்தமாக எங்களை கோர்ட்டு விசாரிக்க சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணிங்களா? ஆமாம் சார். எப்போ பண்ணீங்க? அன்றைக்கி நைட்டு இத்தனை மணிக்கு நான் பண்ணேன். ஓடிபி போட்டு பண்ணேன். வந்துச்சா? டவுன்லோட் பண்ணிங்களே, இது சம்மந்தமாக ஸ்டோரி பண்ணீங்களா? ஆமாம் சார், நான் இது சம்மந்தமாக ஸ்டோரி பண்ணேன். இல்லை பண்ணலை. ஏன் பண்ணலை? சார் நான் ஸ்டோரி அடித்து கொடுத்தேன், எடிட்டர் வேணான்ட்டார். இல்லை பண்ணினேன், வந்துருச்சு. சரி, எஃப்ஐஆர் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என் ஃப்ரெண்ட் இருக்கார், நான் அவருக்கு ஃபார்வர்டு பண்ணேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது போட்டிங்களா? சோஷியல் மீடியாவில் நான் எங்கேயும் போடலை. உங்கள் ஃபோனை எக்ஸாமினேஷனுக்கு கொடுங்க, பாருங்கள் சார். நீங்கள் இதில் எதையும் டெலீட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை காப்பி எடுத்துகிட்டு அல்லது பேக்கப் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுங்க. இந்த ஃபோனை ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேண்டும். இது பண்ணலாம் தானே? அதற்கு பதிலாக வாங்க, எங்கெங்கே சொத்து வச்சுருக்கீங்க, ஜேர்னலிஸ்ட்டில் யார் யார் ஃப்ரெண்டு, எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறீங்க, உங்கள் சோர்ஸஸ் என்ன, உங்களோட சோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி ஆகணுன்ட்டு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா? அப்புறம் மீடியாவில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதுக்கு நீங்கள் எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? நான் எஃப்ஐஆரே வெளியிடலன்னு சொல்கிறேன். எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னு கேட்டால் பேங்க் அக்கௌண்ட் எங்கெங்கே வச்சுருக்கீங்க? இதெல்லாம் வந்து கேட்பது நீங்கள் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக விசாரிக்கிறீங்களா, இல்லை பத்திரிகையாளர்களை மிரட்டுறதுக்காக நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்களான்ற சந்தேகம் எழுதா இல்லையா? இன்னொன்று சார், இப்போது ஒருவேளை சோஷியல் மீடியாவில் பரவுது, இல்லை ஏதோ ஒரு சேனலில் இந்த பெண்ணுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் வருது, ஐடென்டிட்டியை மறைக்காமன்னு வைங்களேன், அங்கேருந்து கூட விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் என்னோட சார்ஜு, கோட்டூர்புரத்தில் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க? எஃப்ஐஆர் டெக்னிக்கல் கிளிட்ஸ்னு கமிஷனர் சொல்கிறாரு. அப்போ டெக்னிக்கல் கிளிட்ஸ்னா போக்சோ எஃப்ஐஆர் எப்படி வெளியே வராமல் இருக்குது? வேர் இஸ் தி டெக்னிக்கல் கிளிட்ஸ்? செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு இந்த எஃப்ஐஆர் வெளியிடக்கூடாது என்று நீங்கள் தடுக்க முடியும். ஏன் தடுக்காமல் இதை அப்லோட் செய்தீர்கள்? இப்போவும் மற்ற செக்ஷுவல் அஃபென்சஸில் இருக்க எஃப்ஐஆர் லீக் ஆகிறது இல்லைல்ல, விக்டிம்ஸோட ஐடென்டிட்டி வெளியிடுறது இல்லைல்ல, அதுபோல் ஏன் இதை செய்யவில்லை? ஒன்று. ஏற்கனவே இதுபோல் இந்த எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக உங்களுக்கு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. சரிங்களா? நேற்று நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேசணும். ஈசிஆரில் அந்த வாகனம் திமுக கூடி வைத்த யார் அந்த சார்கள், அந்த மேட்ரு நம்ம பேசணும். அதற்கு ஒரு பத்திரிகை செய்தியை காவல்துறை வெளியிடுகிறது. அந்த செய்தி பார்த்தீங்களா நீங்கள்? ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன இருந்துச்சு? அதில் அதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் 4 இடத்துல ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருந்துச்சா? அந்த பெண் இந்த பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்தார்னு இருக்கா? வாகனத்தோட பதிவெண் கடைசியாக வீட்டுக்கு போக முடியுமா? அறிவு இருக்கா இல்லையா? அப்படி தானங்க கேட்கணும். இது ஃபண்டமெண்டல்மா. அப்போ நீங்கள் பாடம் கற்றுக்கலாம். அப்போது அதையும் இப்போ பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஃபோனை சீஸ் பண்ணுறதையும் பொருத்தி பார்க்கும்போது நீங்கள் இதே வேலையாக வச்சுட்ருக்கீங்க, விக்டிமோட ஐடென்டிட்டி ரிலீஸ் பண்ணுறதை இல்லையா? இப்போ கடுமையாக திட்டிருக்கு, விரட்டிக்கிட்டு வர்றாங்க. அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் தானே, 4 ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டிருக்காங்கல்ல. அப்போது ஒரு பெண் புகார் அளித்தார். இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனத்தில் செல்லும்போது மோதல் ஏற்பட்டு வாகனங்களில் அந்த பெண் சென்ற வாகனத்தை 4 பேர் ஒரு வாகனத்தில் துரத்தி வந்தனர். அந்த பெண் அளித்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. போதுமா ப்ரெஸ் ரிலீஸு? உமா என்ற பெண் புகார் அளித்தார். அந்த உமா அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உமா இந்த பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்தார். அதன்படி உமா புகாரின் பேரில் இந்தந்த வழக்குகளில். நீங்கள் எஃப்ஐஆர் தானே சார் லீக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க? கரெக்டாக சொன்னீங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் ஏன் எஃப்ஐஆர் போடல? எஃப்ஐஆர் போட தான் லீக் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, அதனால் எஃப்ஐஆர் போடல. அப்புறம் கோர்ட்டு உங்களை கண்டிச்சிருக்க எஃப்ஐஆர் லீக் பண்ணக்கூடாதுன்ட்டு. எஃப்ஐஆர் தான் லீக் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் ரிலீஸை லீக் பண்ணுறேன். அதிமுக மாணவர் அணி செயலர் திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக வேலை பார்த்தார். கரெக்டாக அந்த நேம் எல்லாம் போலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் எடுத்து நேம் வெஹிக்கிள் நம்பரை மாஸ்க் பண்ணி எங்கள் பொதுச் செயலாளர் இந்த எஃப்ஐஆரையாவது லீக் பண்ணாதீங்க என்று சொன்னார். நீங்கள் சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எஃப்ஐஆர் தான் லீக் பண்ணக்கூடாது, மீதி டீட்டெயிலில் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக லீக் செய்கிறோம் என்று இப்படி லீக் செஞ்சிட்டிங்களே, இவ்வளவு இன்சென்சிட்டிவ்லாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க, எவ்வளோ அச்சத்தோடு இருக்காங்க. நேற்றே நான் சொன்னேன், வீட்டில் வாசலில் கேமரா போட்டு போய் நின்ட்டாங்க. இது ஒரு டேபு. அந்த தெருவில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்கம்மா, இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது போல. எதுக்கு தெரியணும்? இது இப்போ அந்த அக்யூஸ்டுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்த காரோட வண்டியோட அட்ரஸ் வச்சு போய் பார்க்கும்போது நாங்கள் வித்துட்டோன்னு எல்லாரும் சொல்கிறாங்களாம். ஸோ அந்த யார் அந்த நபர்கள், யார் சார்கள் அப்படி சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க, சொன்னபடி சொல்லுங்க, யார் அந்த சார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கு. எவ்வளோ அப்சர்டாக இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள டீட்டெயில் வெளியிட்டீங்க,
இந்த மோதலுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன? இவங்க உரசிட்டு போனது வண்டியை. சரி, உரசிட்டு போனதுக்காக அறுவாள் எடுத்து வெட்டுவீங்களாங்க? இன்னொரு விஷயம் இல்ல சார், இருங்க ஒரு நிமிஷமா. தகவல் எப்படி வந்துச்சுன்னு அதுதான் நான் சப்ஸ்கிரைபர்கள் அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ காரில் மோதி விட்டு நிற்காமல் சென்றனர்கள்னு இந்த நியூஸ் நேற்றும் நம்ம போட்டோம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த புகார் கொடுத்த பெண், சார் நான் இந்த காரை இஷ்டு நிற்காமல் வந்தேன், என்னை துரத்திட்டு வந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, அதற்கு பிறகு அந்த விக்டிம் கிட்ட பேசும்போது அது நடக்கவே இல்லாத மாதிரி சம்பவம்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இடித்து விட்டு நிற்காமல் சென்றதால் துரத்திக்கிட்டு போனாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் சம்மந்தப்பட்டவங்க சொல்லாமல்? அண்டு அது நீங்கள் சொன்னது போல் அந்த வாகனத்தை கண்டுபிடிக்க முடியல சார். அதனால ஏற்கனவே அமைத்த தனிப்படையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான தனிப்படைகள் சேர்த்து அமைச்சிருக்காங்க. மதுரை கோர்ட்டில் வாரண்ட் போட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில் சென்னை போலீஸை வச்சு பிடிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் டீம் அனுப்புறீங்க. அதுவும் ஏர்பாட்டை திருடிட்டு போயிட்டு அதையும் கண்டுபிடிக்கல. இன்னும் சொல்லிடுறேன் நான் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, புகார் அளித்தும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னொன்று இப்படி சொல்கிறீங்களா, நான் கூட இது பெருமையாக சொன்னேன் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு, பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு சென்சிட்டிவ் கேஸு. அப்புறம் இதை ஓவர் கம் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க? 3 தனிப்படைகள். நேற்று 2 தனிப்படை, இன்றைக்கி 3 தனிப்படை. இது எல்லாமே நான் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காவல்துறையோட ஒழுங்கினத்தை காட்டுது. ஃபோர்ஸில் டிசிப்ளின் போயிடுச்சு. நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க. டிசிப்ளின் அப்படி இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் கீழே வேலை ஒழுங்காக நடக்கும். நீங்கள் இதையெல்லாம் கண்டுபிடிப்பதை விட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் இன்டிசிப்ளின் ஆகும். அந்த வருண்குமாரோட ரீல்ஸ்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அவர் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார். இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காருன்னு. இது எங்கே போய் முடியும்? நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே. டிசிப்ளின்டு ஃபோர்ஸு இந்த மாதிரிலாம் இதில் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிறது அனுமதி கூடாது. இப்போ கீழே இருக்கவங்க போட ஆரம்பிப்பாங்க. எப்படி தடுப்பீங்க? சொன்ன உடனே சொல்லுவாங்களா, ஏன் எஸ்பி போடுறாரு, டிஐஜி போடுறாரு, நாங்கள் போடக்கூடாதா? நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், யோ என்னையா அது இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடச்சதுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போடுறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன்னா, ஏன் சார் டிஐஜியாக இருக்கும்போது ஷோல்டரில் இன்சைனியாக மாற்றுறதெல்லாம் போடுறீங்க, எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது 2 ஸ்டார் இருந்துச்சு, இப்போ 3 ஸ்டார் வைக்கணும், 3வது ஸ்டார் போடுறத நான் ரீல்ஸ் எடுத்து போடுறேன், இதில் என்ன சார் தப்புண்டு என்று அந்த ஆய்வாளர் சொல்லக்கூடும். ஸோ இது ஓவராலாகவே ஃபோர்ஸில் டிசிப்ளின் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் காட்டுது. உள்ளபடியே சொல்கிறேன், வெட்கமாக இருக்கிறது. ஒரு நடக்குது, ஒரு சம்பவம் சென்சேஷனலிஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு எதிர்கட்சி போட்டு அடி நடிக்குது, யார் அந்த சார்கள் அப்படின்ட்டு. அதில் பார்த்தா விக்டிம் டீட்டெயில் ரிலீஸ் பண்ணுறீங்க திருப்பி. இப்படியா மாட்டுவீங்க நீங்கள்? நான் நேற்றே சொன்னல நிகழ்ச்சியில், ஹெட் ஷுட் ரோல்டு. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் மேம்படுத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணி தான் மற்றவங்களுக்கு பயம் இருந்திருக்குமா? அடுத்த வாட்டி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது, போன வாட்டி ரிலீஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கப்பா, பேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு பேரை போட்டிருக்க எடு. அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே 1 மணி நேரத்தில் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகாது. அதுதான் கொடி, அதற்கு காரணம் கொடி. இதுதான் அழகாக கேட்டாங்கல்ல ஏடிஎம்கே இல்லை, திமுக கொடி என்ன தவறு செய்ய லைசன்ஸா என்று கேட்டார்கள் அல்லவா? அப்படி தானே ஆயிடுச்சு. இது எல்லாம் திருப்பி போய் சுற்றி போய் முதல்வர் தலையிலையும் திமுக தலையிலையும் தான் விடியும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு நியூஸு, இந்த நியூஸை அமுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இந்த நியூஸெல்லாம் போட்டு பெருசு பண்ணி நம்ம கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்கன்னா, அந்த ஜேர்னலிஸ்ட்டு ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணுவீங்க, மிரட்டின் மேல் நியூஸ் போட விடாமல் பண்ணலான்லாம் பார்த்தா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்பலமாயிட்டு இருக்கீங்க. அடி திமுகவுக்கு தான் விழும், இது எந்த அதிகாரிக்கும் விழாது. முதல்வர் புரிந்து கொண்டாரா இல்லையா என்று தெரியவில்லை, பார்ப்போம். சார், இந்த டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு தகவல் வந்திருக்கு, ஒரு செய்தி. இது என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக பங்களாதேஷில் இருக்க அந்த நாட்டை சேர்ந்த அகதிகள் அகதி முகாம் விட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா? என்ன சார் இது தகவல்? சூப்பர் நியூஸ், கொடுங்க. இந்த செய்தி டிடி நெக்ஸ்ட்டில், இதுவும் காவல்துறை தொடர்பான விஷயம். அந்த ஏற்கனவே நம்ம பேசின விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு படுத்தி மக்கள் தொடர்பு படுத்தி கொள்வார்கள். அதாவது காவல்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கு. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் விபி ரகு அவர்கள் தான் இந்த செய்தியை போட்டிருக்காரு. ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர், எனக்கு 20 ஆண்டு கால நண்பர் அவர். இப்போது இந்தியாவில் இருக்கிற நாம் குற்றம் செய்தோம், சரிங்களா? நமக்கு ஜாமீன் கிடைக்குது. ஜாமீன் கிடச்சி சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே எங்கே இருப்பீங்க? உங்கள் வீட்டில் இருப்பீங்க, சிறையிலேருந்து வெளியில் வந்தால். இப்போது நீங்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர், இங்கே வந்து ஒரு திருடுறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் திருடுறீங்க, எஃப்ஐஆர் போட்டுறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாலும் இல்லையா? எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஜெயிலுக்கும் போயிட்டாரு, ஜாமீன் போடுவாங்க, ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன நடக்கணும்? ஒன்று அவங்க நாட்டுக்கு அனுப்பணும், அப்படி இல்லாட்டி அகதிகள் முகாமில் தான் இருக்கணும்.
ஏன்னா எப்படி எனக்கு தெரியும்னா, இந்த எழுவர் விடுதலையில் வந்து அந்த முருகன் சாந்தன் பேரறிவான் அந்த ஸ்ரீலங்கன்காரங்களை வெளியே அனுப்பலை, திரும்ப எடுத்துகிட்டு போய் அகதிகள் முகாம்லேயே அடைச்சிட்டாங்க. பிடிச்சிட்டிங்க. அது அகதிகள் முகாம் இல்லை, அது இலங்கை என்பதை. அதனால தான் அகதி என்பவர் நாடில்லாமல் நம்மை நோக்கி தஞ்சம் கேட்டு வருபவரின் பெயர் அகதி. இவர்களை ஃபாரினர்ஸ்னு சொல்லலாம், வெளிநாட்டவர் இல்லைங்களா. இப்போது இந்தியாவை சேர்ந்த குடிமகனாக நாம் இருந்தால், ஏதாவது நம்ம மாநிலத்தில் வழக்கு இருந்துச்சுன்னா ஜாமீன் விட்டு வெளில வந்துட்டோன்னா இங்கே இருக்க போகிறோம், முடிஞ்சு போச்சு. இப்போது பங்களாதேஷை சேர்ந்தவர்களோ அல்லது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் வர்றாங்க, இதே மாதிரி ஒரு செல்ஃபோனை திருடிடுறாங்க, அரெஸ்ட் ஆகிடுறாங்க, ரிலீஸ் பண்ணாங்கன்னா அகதிகள் முகாம் அல்ல, சிறப்பு முகாம். நீங்கள் சொன்னது கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்க, விட்டுட்டீங்க. முருகன் சாந்தனை ரிலீஸ் பண்ணோன்னே திருச்சியில் சிறப்பு முகாமில் வைத்திருந்தார்கள். அங்கே கூட சிறை போல் இருக்குது, எங்களை ரிலீஸ் பண்ணணும் உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. முருகன் அப்புறம் போயிட்டார். உங்களுக்கு இன்னும் இருக்கா? இது சிறப்பு முகாமில் அவர்களை வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருப்பவர்களை ஒருத்தர் விடாமல் திருப்பி அனுப்புவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு கொலம்பியா மெக்சிகோன்னு எல்லாரையும் ஃப்ளைட்டை பிடிச்சி ஏற்றி அனுப்பிச்சுன்னு இருக்காரு. இந்தியாவிலையும் ஒரு 1000 சொச்சம் பேர் அனுப்பிச்சிட்டாங்க, வந்துங்க இருக்காங்க. இது நீங்கள் குடியுரிமை இல்லாமல் இருப்பவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். குற்றச்செயல் புரிந்தவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது, ஃபாரினர்ஸ் ஆக்ட். அந்த ஃபாரினர்ஸ் ஆக்டில் குற்றம் புரிந்தவர்கள் வெளியே வந்தால் அந்த வழக்கு முடியும் வரை அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை அரசு முடிவு செய்ய வேண்டும். இங்கே இந்தியன் சிட்டிசன் மாதிரி வெளில வந்தோடனே நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு எங்கே வேணாலும் போகிறதுன்றது ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. ஃபாரினர் வெளியில் வந்தவொடனே நேராக கொண்டு போய் அவர்களை சிறப்பு முகாமில் தான் வைக்க வேண்டும். இதுபோல தமிழகத்தில் 75 பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 75 பேர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் ஜாமீனில் வெளியே வருகிறார்கள். எங்கே போனாங்கன்னே 75 பேர் எங்கே போனாங்க என்றே தெரியவில்லை. இது இந்திய இறையாண்மைக்கும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஆபத்து. முன்னாடி அந்த பங்களாதேஷின் அதிபர் நாடு கடத்தப்பட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார். இன்றைக்கு பங்களாதேஷில் வேறு ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்சி நடந்தபோது இந்தியாவோடு மிகுந்த நெருக்கமான நட்புறவு இருந்தது. அந்த நட்புறவின் காரணமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அந்த நாடு அடைக்கலம் தராமல் தடுத்து வந்தது. இன்றைக்கி சிச்சுவேஷன் தலைகீழாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உரிமையும் இந்தியன் சிட்டிசனுக்கு தான் இல்லையா? சட்டம் என்ன சொல்லுதுன்றதை சொல்லிடுறேன். மாநில அரசோ வெளிநாட்டவர் தொடர்பாக ஒரு வெளிநாட்டவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவர் மீதான வழக்கு முடியும் போது அவர் எங்கே இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசோ மாநில அரசோ உத்தரவு பிறப்பிக்க வேண்டும்னு சட்டம் சொல்லுது. அது ஃபாரினர்ஸ் ஆக்டில் செக்ஷன் 32E ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் மெக்சிகோ. நீங்கள் இங்கே ஒரு அஃபென்ஸ் பண்ணிடுறீங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்கு போய்ட்றீங்க. உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழித்து ஜாமீன் கிடைக்குது. இங்கே வெளியில் வரும்போது கோர்ட் ஆர்டர் போடலாம், FRROன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் ரீஜனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு, அவர் ஆர்டர் போடலாம். அப்படி இல்லைனா அந்த மேஜிஸ்ட்ரேட்டே ஆர்டர் போடலாம். இப்போ நமக்கு ஜாமீன் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 10 நாள் கையெழுத்து போடணும், அதோடு முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஃபாரினர்ஸுக்கு இவர் இங்கே இருக்க வேண்டும் என்று உத்தரவு வர வேண்டும். இப்போது ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு பங்களாதேஷ் ஒருத்தர் மாற்றுறாருன்னா சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஜாமீனில் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணிடணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பப்ளிக் செக்ரட்டரி தான் இந்த ஆர்டரை போடணும், 32E ஆர்டரை போடணும். பப்ளிக் செக்ரட்டரிக்கு அட்ரஸ் பண்ணி, சார் இந்த மாதிரி சங்கர் ஜாமீன்லேருந்து வெளில வர்றாரு, ஒரு பங்களாதேஷ்காரரு, அவரை முகாமில் வைக்கணும், அதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொன்னோன்னா ஜீவோ வந்துடும். வந்த உடனே பிடிச்சி அவங்கள வைக்கணும். என்ன காரணம்னா அஃபென்ஸ் போட்டு ஓடி போயிட்டானா? ஆமாம். இப்போ ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், குண்டு வைக்கவே முயற்சி பண்ணுறாரு அப்படின்றத இதுதான் ஆபத்துன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போது இந்தியன் சிட்டிசன்னா நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்கும், நம்மளோட வீடு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா டக்குன்னு இப்போ நான் வாய்தான்னு வாங்கிக்கிட்டே இருக்கேன், நான் போகலை, கோர்ட்டோட அந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வீட்டில் என்னை பிடிச்சிடலாம். பட் இவங்க இது வெளிநாட்டுக்காரங்கன்றதுனால இவங்களுக்கு இங்கே வீடெல்லாம் இருக்காது, டைரெக்டாக பிடிக்க முடியாது. எங்கே இருக்கான்னு தெரியும். இன்னொன்று
அவன் எங்கே இஷ்டத்துக்கு எப்படி போக முடியும் ஒரு நாட்டில்? இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் கான்ஸ்பரசி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது பெரிய சிக்கல் தானே. நான் சிம்பிளாக சொல்கிறேம்மா, இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் பண்ண முடியுமாம்மா அதை? நீங்கள் பிடிச்சி நீங்கள் இப்போது குற்றம் புரியாதவர்களையே சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களே விமானத்தில் பிடிச்சி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். நீங்கள் வேறு ஒரு நாட்டில் போய் இது மாதிரி இஷ்டத்துக்கு தெரிய முடியுமா? இன்னொன்று, ஒரு நாடு வந்து பங்களாதேஷ்லேருந்து அஃபென்ஸ் பண்ணின 75 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலன்ட்டு ஒரு நாடு சொல்லலாமா? அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? பத்திரிக்காரன் எல்லாம் எங்கே போகிறான், யார் கூட பேசுகிறான், என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு பத்திரிக்காரன் பின்னாடி சுற்றுறீங்க. இன்னொரு அந்நிய நாட்டுக்காரன் 75 பேர் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் இந்த 75 பேரில் ஒரு 10 பேர் இந்தியாவுக்கு எதிராக எங்கேயாவது குண்டு வைக்கலான்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் தானே. இன்னொன்று சார், இப்போ இந்த 75 பேரில் அவங்க நாட்டில் ஏதோ ஒரு சிக்கல் பண்ணிட்டு இங்கே வராங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒருத்தவங்க சிக்கல் பண்ணிட்டு உங்கள் நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க, திருப்பி அனுப்புங்கன்னா திருப்பி அனுப்ப முடியாது. இன்னைக்கு ஆமாம், எங்கே இருக்காங்கன்னே தெரிலங்க அப்படின்ற இல்லையா? இதே போல் 2 பேர், இது ரொம்ப சுவையான ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. சவுத் கொரியாவிலேருந்து 2 பேர் இங்கே வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி எவேஷன் பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறது. அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு. அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்த பிறகு அவர்களை கொண்டு போய் திருச்சியில் இந்த சிறப்பு முகாமில் வைக்கிறார்கள். அவங்க அங்கே தானே வைக்கணும், ஃபாரினர்ஸை வைக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி, இந்த பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் ஃபாரின் சிட்டிசன்ஸு எங்களுக்கு கொண்டு போய் முகாமில் வச்சுருக்கேன், எங்களை வெளில விடுங்கன்னு கவர்மெண்ட் போய், இந்த பாருங்கள், அவங்க ஃபாரினர்ஸு, அவங்க இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது, அவங்க மேலே கேஸ் இருக்குது, முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும். எங்கேப்பா சொல்கிறீங்க? திருச்சி கேம்ப்பு அப்படின்னா அவங்க சைடு இல்லைங்க, அதுக்கு பதிலாக நாங்களே சொந்த செலவில் ஒரு வீடு வாடகை எடுத்து வச்சுக்கிறோம், அந்த வீட்டில் வேணால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே நீதிமன்றம் சரி இவங்க சொல்கிறாங்களே அந்த வீட்டில் இருங்க, சுற்றி போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, கிட்டத்தட்ட ஜெயில், ஓகே, போலீஸ் பாதுகாப்பு போடுங்க என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த 2 தென்கொரியர்களும் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். இந்த வடிவேலு ஏட்டையாவை நடிப்பார், அது என்ன படம் பாது? ஏழுமலை தானே? ஆமாம், அந்த விண்டோவை திறந்து பார்ப்பாரு, ஆளே இருக்க மாட்டாங்கல்ல. அதுபோல் இந்த 2 தென்கொரியர்கள் செங்கல்பட்டில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். முன்னாடி துப்பாக்கிலாம் போட்டு போலீஸ் நிற்கிது. கதவை திறந்து பார்த்தா அதை இந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க. இது போல் அதற்கு பிறகு செப்டம்பர் 2002 திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து பல்கேரியாவை சேர்ந்த மிக மோசமான ஒரு குற்றவாளி தப்பிச் சென்று விட்டார். எங்கே இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. அதற்கு பிறகு இலங்கையை சேர்ந்த 2 பேர், சிங்களீஸு 2 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. மதுரை 2019 மதுரை உயர்நீதிமன்ற கிளை இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரும் கோர்ட்டில் ரெக்கார்டு இருக்கிற ஆட்கள், சரிங்களா? அந்த சவுத் கொரியன்ஸாக இருக்கட்டும், இந்த பல்கேரியன் நேஷனலாக இருக்கட்டும், அந்த 2 ஸ்ரீலங்கன்ஸு பேர் எல்லாமே இருக்குது. இந்த 75 பேர் சொன்னேன்ல, யாருன்னு கூட தெரியாது. எவ்வளவு இது சிக்கலான விஷயம் தெரியுதா? 2-3 நாட்களுக்கு முன்பாக தேசிய புலனாய்வு முகமையான NIA IS தீவிரவாதிகள் தொடர்பாக தமிழகம் முழுக்க 20 நாடுகளில் சோதனை நடத்தியிருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? இன்னும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சா இல்லைன்னு தமிழகம் முழுக்க 20 இடங்களில் சோதனை நடத்தியிருக்கிறது. இந்தியாவுக்கு தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எத்தனை இடங்களில் குண்டு வெடித்திருக்கிறது. அப்போ இந்த பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் தீவிரவாத செயலிலோ இந்தியாவுக்கு எதிரான செயலிலோ ஈடுபட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அல்லது பல நேயர்களுக்கு தெரியாது, உள்நாட்டு பாதுகாப்புக்கென்றே தமிழகத்தில் தனியாக IG தலைமையில் ஒரு பிரிவு செயல்படுகிறது. அந்த உள்நாட்டு பாதுகாப்பு IGயின் கீழ்தான் Q பிரான்ச் உள்ளிட்ட பிரிவுகள் வருகின்றன. இந்தியாவில் ஃபாரின் நேஷனலை சேர்ந்த ஒருத்தன் எவன் காலை வைக்கிறான், எவன் வெளியில் போகிறான்றது கூட கண்காணிக்கலைன்னா நீங்கள் என்ன போலீஸ் நடத்துகிறீங்க? இது தொடர்பாக நான் இந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரியிடம் விசாரித்தேன். என்ன சார் இது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப வெளிப்படையாக மனம் திறந்து சொன்னார். ஒவ்வொரு காவல்துறையை சேர்ந்த ஒவ்வொருவரும் இந்த செய்தியை பார்த்துவிட்டு வெட்கப்பட வேண்டும். ஃபாரின்லேருந்து ஒருத்தன் நம்ம ஊரில் வந்து அஃபென்ஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்கிறானே அவன் தெரியலன்றதுக்கு போலீஸ்காரன் வெட்கப்படணும் சார். முன்னாள் டிஜிபி திரு அலெக்சாண்டர், முன்னாள் டிஜிபி திரு ராமானுஜம் அவர்களெல்லாம் இருந்தபோது உள்நாட்டு பாதுகாப்பில் அவ்வளவு கவனமாக இருப்பார்கள். ஜெயிலிருந்து ஒருத்தன் ஒரு ஃபாரின் நேஷனல் நார்மலான ஆளுங்களுக்கு ஜாமீன் போடுறது, அரெஸ்ட் பண்ணுறது, ஜாமீன் போடுறது ரொட்டீனாக நடக்கிறது. ஃபாரின் நேஷனல் அஃபென்ஸில் உள்ளே போனான்னா அவன் ஜாமீன் ஃபைல் பண்ணும்போதே
அவனை கேம்பில் வைக்கிறதுக்கு பேப்பர்ஸை மூவ் பண்ணணும். எப்படி சார் தெரியும்னா சார் எப்படியும் ஜாமீன் போடுவான். ஜாமீன் போட்டோன்னா ஐஓட்டை தானே கேட்பாங்க. ஜாமீன் போட்டிருக்கிறா, பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா, அப்போவே வேலையை ஆரம்பிச்சிடணுன்றாங்க. நான் இப்போ கேட்டேன் சார், இப்போது அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பங்களாதேஷ்காரனை ஏதோ திருடிட்டானே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாரு. அவர் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணி இவங்களை ஃபாரின் கேம்பில் வைக்கிறதுக்கான அந்த 3(2)E ஆர்டர் வாங்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகிடும். இது 10 நாளில் ஜாமீன் அவன் வந்துடுவானே, இது கஷ்டம் இல்லையான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், மேஜிஸ்ட்ரேட்டே ஆர்டர் போடலாமா? இப்போ மற்றவர்கள் வழக்கை சந்திச்சாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கண்டிஷன் சொல்கிறாங்களா, ஒரு கண்டிஷன் போடுங்கன்னு, அதுபோல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டே சார் ஹீ இஸ் அ ஃபாரின் நேஷ்னல், ஜாமீனில் வெளியில் வந்தால் அவர் அகதிகள் முகாமில் வைக்கணும், மன்னிக்கணும் நானும் தவறாக சொல்கிறேன், சிறப்பு முகாமில் வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வில் பாஸ் தட் ஆர்டர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கேன் இம்போஸ் எனி கண்டிஷன். அதில் ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே பாதுகாத்து கொண்டு போய் முகாமில் எனி பிளேஸ் அந்த ஃபாரினர்ஸோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அது சிறப்பு திருச்சி சிறப்பு முகாம் தான் என்று இல்லை. இப்போ இந்த கொரியன்ஸ் வீடு எடுத்திருந்தாங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு இடம், இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். ஃபாரினர்ஸு, அதுவும் க்ரைமில் இன்வால்வ் ஆகிருக்க ஃபாரினர்ஸு இஷ்டத்துக்கு சுற்றக்கூடாது, சுற்ற முடியாது. அண்டு நான் இப்போது கடைசியாக சிறை சென்ற போது புழல் 1 சிறையில் தண்டனை சிறைச்சாலை இது. அதில் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். அவருக்கு 7 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்கிட்ட கேட்டார், நான் 7 வருஷம் தானே முடிஞ்சிடும், அதில் ஒரு 1 வருஷம் கழியும் 6 வருஷத்தில் வெளியே போய்விடலாம் என்று சொல்லும்போது அவர் சொன்னது, நான் ஏற்கனவே 6 மாதம் ஜெயிலில் இருந்தேன், ஃபஸ்ட் அரெஸ்ட் ஆகி, அப்புறம் பெயிலில் வெளில வந்துட்டேன். வெளில வந்த பிறகு என்னை திருச்சியில் வச்சுருந்தாங்க, 3.5 வருஷம் திருச்சியில் இருந்தேன். இப்போ எனக்கு கன்விக்ஷன் ஆகிடுச்சு, இப்போ என்ன திருச்சி இங்கே வச்சுருக்காங்க, நான் திருச்சியில் இருந்த அந்த 3.5 வருஷத்தை இதில் கழிக்க முடியுமா? அது எப்படிங்க கழிக்க முடியும்? அது கேம்புன்னு சொன்னேன். இல்லை அதுவும் ஜெயில் தான், நான் வெளில போக முடியாது, அதை கழிக்க முடியாமான்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வழக்கறிஞர்களிடம் விசாரித்தேன். இல்லை அது கேம்ப்பு, இவர் தண்டனையை கழிச்சிட்டு தான் போகணும், கேம்பை ப்ரிசனாக கன்சிடர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பிரிசன் மாதிரி இவர்களை வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இப்போ இவங்க எங்கேருந்து சார் காணாம போனாங்க? ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் காணாமல் போனாங்களா, இல்லை சிறப்பு முகாமில் போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க? ஜாமீன் வாங்கின பிறகு நான் சொல்கிற 75 தமிழகம் தொடர்பானது. வெளில வர்றாங்க, எங்கே சார் அந்த 75 பேர் வெளில வந்தாங்களே எங்கே சார்னு கேட்டால் டீட்டெயில்ஸ் கூட இல்லை. அதிகாரிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக இந்த நம்பரே கரெக்ட் இல்லை, 80-90 கூட இருக்கும் என்று சொல்கிறார். இந்த லட்சணத்தில் தான் காவல்துறை இருக்குது. என்ன தான் சார் பண்ணுறாங்க இன்டர்னல் செக்யூரிட்டி? ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு ஐஜி இருக்கிறாரு, அவர் கீழே இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அது ஒரு விங்கு. என்ன தான் செய்கிறாங்க சார் அங்கே அப்படின்னு கேட்கும்போது வாரம் ஒரு ஜூம் மீட்டிங் போடுறாங்க. என்னப்பா எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? கரெக்டாக இருக்கு சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். இதோடு முடிந்து விடுகிறது, சம்பிரதாயமாகிவிட்டது. இவங்க புதுசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ராமானுஜம், அலெக்சாண்டர் போன்ற அதிகாரிகள் வழிமுறைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை பின்பற்றினாலே போதும், இது நடந்திருக்காது. காவல்துறையை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் தலைக்குனிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தி இது அப்படின்னாரு. இதுதான் உள்ளபடியே மிகப்பெரிய சிக்கலாக நாளை உருவாகக்கூடும். நீங்கள் சொன்னது போல் இந்த 75 பேர் எத்தனை பேர் குண்டு வைக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கே போனானே தெரியாது, யார் போனதுன்னே தெரியலன்னா நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறீங்க? பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகிறீங்க? ஏன்னா குடியுரிமை பெறாதவர்கள் இல்லை, இவங்க அஃபென்ஸ் செஞ்சவங்க. நீங்கள் சொல்கிறது அது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள்ன்றது வேறு. சில பேர் ஹோட்டல்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே திருப்பூர்கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வட இந்தியாவிலேருந்து வந்தது போல் ஹிந்தி பேசிக்கிட்டு பங்களாதேஷிஸும் இருப்பாங்க. தட் இஸ் ஃபைன். தீஸ் பீப்புள் ஆர் அஃபெண்டர்ஸ். இப்போ இவங்க மேலே இந்த ஜாமீனில் வெளில வந்துட்டாங்களா, இந்த வழக்கை எப்படி நடத்துவீங்க? வாரண்ட் போட்ட 1 மணி நேரத்தில் வேகமாக கைது பண்ணுறதுக்கு தெரியுது இல்லை, இவங்க மேலே இருக்க வழக்கு எப்படி நடத்துவீங்க? இதில் இந்நேரம் வாரண்ட் ஆகிருக்கும் இல்லையா? கோர்ட்டுக்கு வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக வாரண்ட் தான். இந்த வாரண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? அரசு எவ்வளவு கோட்டை விடுகிறது தெரியுதா? இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ். இன்னொன்று, இது போன்ற செக்யூரிட்டி லேப்ஸுக்கு கவர்மெண்ட் கேன் பி டிஸ்மிஸ். இது நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து. இது தமிழ்நாடு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் அஃபென்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆன பங்களாதேஷியோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்லுவீங்க? நேரம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ்க்கு போயிருக்கும், பேப்பரில் வந்துருச்சுல்ல சார். இன்னொன்று சார், இப்போ இவங்க இங்கேருந்து வெளியே போயிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருப்பாங்க, இந்தியா ஃபுல்லாக தான் சுற்றுவாங்க. தெரியலம்மா, எங்கே இருக்காங்கன்னே தெரியலம்மா. ஆதார் கார்டு வாங்கிட்டு சிட்டிசன் ஆகிடுறாம்மா பல பேர், தெரியுமா?
உள்துறை அமைச்சர் அமித்ஷா வங்காள மேற்கு வங்கத்தின் மீது மீண்டும் மீண்டும் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? மேற்கு வங்கத்தில் இருக்கிற சிக்கல் என்ன? இது போல் நீங்கள் இருக்கிறதுனால தானே சிஏ என்ஆர்சிலாம் வருது. நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு ஒன்று உருவாக்கணும்னு உள்துறை அமைச்சர் சொல்லும்போது அது கடுமையாக எதிர்க்கிறோம். நீங்கள் முஸ்லீம்களை அடையாளம் காண்றதுக்காக தான் என்ஆர்சி கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் என்ஆர்சி தான் வரும். அப்போ என்ன மாதிரியான ஆட்சியை நடத்துகிறார் இந்த முதல்வர்? இது மிகப்பெரிய ஆபத்து. இதிலெல்லாம் தான் கவனம் செலுத்தணும் ஒரு அரசு. நீங்கள் கலைஞராகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், இது போன்ற விவகாரங்களில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த செய்தி வந்திருந்துச்சுன்னா இந்நேரம் இன்டர்னல் செக்யூரிட்டியில் தூக்கி போட்டு பந்தாடி இருப்பாங்க. இன்றைக்கி அலெக்சாண்டரோ ராமானுஜமோ டிஜிபியாக இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் தொங்க விட்டுருப்பாங்க. அசிங்கம் இல்லையா அது? ஆனால் இவர்கள் பத்திரிகையாளர்களின் மொபைல் ஃபோன்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக எத்தனை யூடியூப் சேனல்களில் செய்தி வர வைக்கலாம், அவர்களை எப்படி தனிப்பட்ட விஷயங்களை பேசி அவர்களை முடக்கலாம், இதில்தான் காவல்துறையும் உளவுத்துறையும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இது நான் தான் சொன்னேனே ஏற்கனவே 2 முறை ஆட்சியை இழந்த கட்சி திமுக. ஆட்சி இழந்தனா தேர்தல் மூலமாக இல்லை, டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கட்சி திமுக. இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூலெல்லாம் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா கோர்ட்டு கூட தலையிடாது, பார்த்துக்குங்க. அதுவும் நீங்கள் ஆளுநர் எப்போ பார்த்தாலும் மனு தர்மம் சனாதனம்னு பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹீஸ் அ ஃபார்மல் டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. பார்த்துக்க மாட்டார் கவர்னரு. இந்நேரம் ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணியிருப்பார். நீங்கள் எழுதி வச்சுங்க, இந்நேரம் ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணியிருப்பார் டிஜிக்கிட்டேருந்து. அவருக்கு அதிகாரம் இருக்குது. அது செய்கிறதும் தானே சார் கரெக்டு. செஞ்சுதான் ஆகணும். அதான் ஒரு வேலை, கவர்னர் வேலை. கவர்னருக்கு வேலையே அதுதான். ஒரு டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தமிழக மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறார். அவர் ஏதோ உங்கள் கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கானோ, இது ஒரு தமாஸ் போல இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பம்பை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எவ்வளோ பெரிய பதவியும் அது. இதுதானே ஒரு வேலை செக்யூரிட்டி அட்வைசருக்கு. இது எப்படி கடந்து போவார் அவர்? இப்போ டிஜிட்டல் ரிப்போர்ட் கேட்பார், இது என்னன்ட்டு எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் செய்தித்தாளில் வர்ற அளவுக்கு நீங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் இப்படி கோட்டை விடுகிறீர்கள் என்றால் என்ன கவர்மெண்ட், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறீங்க? பிஜேபி சொல்கிறது கரெக்டாக இருக்கா? உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்டால் என்ன பதிலுமா சொல்லுவீங்க நீங்கள் இவ்வளவு அஜாக்கிரதையாக, இவ்வளவு கவனக்குறைவாக. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதுதான் போலீஸ் வேலை. நம்மள தோண்டிகிட்டு இருக்கிறது இல்லை, இந்தியன் சிட்டிசன் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை, வெளிநாட்டிலேருந்து எவன் காலை வைக்கிறான்னு கண்காணிக்கிறேன். நீங்கள் வட இந்தியாவில் இருந்து பணியாற்றுபவர்கள் எல்லாம் கணக்கெடுக்க வேண்டும்ட்டு போடுறீங்களே, நீங்கள் வேலை ஆரம்பிக்கிறீங்களா? பங்களாதேஷ் லிஸ்ட்டுங்க. இது ஒரு ஆட்சிக்கே ஆபத்தாக முடியக்கூடிய அளவுக்கான சிக்கலான விவகாரம் இது. முதல்வர் அவர்கள் இதை எப்படி கையாளுகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். முதல்வர் அவர்கள் இது கலைஞர் கருணாநிதியாக இருந்தால் புலிகள் தொடர்பான குற்றச்சாட்டில் 2வது முறை ஆட்சி இழந்தவர். முதல் முறை ஊழல் குற்றச்சாட்டு, 2வது முறை 89 திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது விடுதலை புலிகளின் காரணமாக என்பது கருணாநிதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். செல்வி ஜெயலலிதாவுக்கு இயல்பிலேயே நேஷனல் செக்யூரிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு ஷூட்டிங்குகளில் தான் கவனம் அதிகம் இருப்பதால் இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மை அவருக்கு புரியவில்லை. நம்ம பல முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், நீங்கள் இந்த அதிகாரிகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நேராக முட்டு சந்துக்கு உங்களை அழைத்து செல்வார்கள்ன்றதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். திஸ் ரிப்போர்ட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். முதல்வர் விழித்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பாரதூர விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லிட்டோம். ஸோ இந்த அரசியல் கப்பல் நிகழ்ச்சியில் காவல்துறை சம்பந்தமான 2 முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி விவாதிச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி மேடம்.